இங்கலாம் நல்லா தான் ஆடுறீங்க. ஆனா முக்கியமான ஃபைனல்ஸ் டோர்னமெண்ட் வரும்போது மட்டும் அது அப்படின்ற மாரி சாக்கு போக்கு சொல்றீங்களாடா அப்படின்ற மாரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் பார்த்தீங்கன்னா, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து 4த் டெஸ்ட்னே சொல்லிக்கலாம். டோர்னமெண்ட்டை கைப்பற்றியது இந்தியா. என்னங்க சொல்றீங்க? ஆமா இதெல்லாம் ஒரு சாக்காங்க. 190லாம் அடிக்க முடியாதா? அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் அடிச்சாங்கன்னே சொல்லலாம். யஷ்வாலும், ரோஹித் சர்மாவும் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு 55 ரன்ஸ் ரோஹித் சர்மா 55 ரன் அடிச்சிட்டாருப்பா. 81 பால் சீக்கிரமா வீட்டுக்கு போணும் அடிச்சிருப்பாரு போலன்ற மாரி ஒரு நல்ல அட்டாக்கிங் நாக். அதை தொடர்ந்து யஷ்வால் 37 ரன்னு. ஸோ அதை தொடர்ந்து இந்த சுமன் நான் மட்டும் சும்மாவா அப்படின்ற 124 பாலுக்கு 52 ரன் பொறுமையாக ஆடி வச்சிருந்தா அப்படி. ஆனால் ராஜத் படிதார் மட்டும் பார்த்தீங்கன்னா, எப்பா எனக்கு பசிக்குது நீங்களே ஆடிட்டு வாங்கன்ற மாதிரி டக் அவுட். ஏப்பா உனக்கு கொடுத்த சான்ஸ் எல்லாம் டக் அவுட்டாக போகுதே அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கும்போது ரவீந்திர ஜடேஜா 4 ரன்ல காலி. சஃப்ராஸ் கான் என்னப்பா உனக்கு ஒரு மேட்ச் ஆனால் போதுமான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மொதல் பால்லே அவர் அவுட் ஆகிட்டு போக பார்த்தீங்கன்னா என்னங்க இது ஒரு மாதிரி அவங்க ஜெயிச்சிடற மாதிரி போகுது, பதறாதீங்க பதறாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜுரேல் பார்த்தீங்கன்னா நாட் அவுட் பேட்ஸ்மேன் 39 அடிச்சு கொடுக்க பார்த்தீங்கன்னா 5 விக்கெட் வித்தியாசத்தில் பார்த்தீங்கன்னா அபார வெற்றி பெற்றது இந்தியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மேட்சை முடிச்சு டோர்னமெண்ட்டை கைப்பற்றி பார்த்தீங்கன்னா பிளேயர் ஆஃப் த மேட்சாக பார்த்தீங்கன்னா த்ருவ் ஜுரேல் பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் டோர்னமெண்ட்டை வின் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நிறைய நியூ ஃபேஸஸை நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஹோம் சீரீஸில் ஜெயிச்சு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பில் தரவரிசை பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முன்னேறி ஒரு இடங்கள்லாம் போக வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்மளால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.